Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு இட்லி தோசைக்கு அட்டகாசமா இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையில்லைங்க. வீட்ல உள்ள பொருளை வச்சு சட்டன் பண்ணிரலாம். இதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். இந்த கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். வெள்ளை தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இத கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இதை மெல்லிசா கட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை வேக வைக்க தான் போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருந்தேன் இல்லையா, இதுக்கு கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்க தக்காளியாக இருந்தால் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளிப்பு கூட இருந்தால் 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரம் அதிகமுள்ள பச்சை மிளகாய். காரம் கம்மியாக இருந்தால் ஒரு 7-8 கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம பின்னால் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு 3 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வேக வச்சுக்கலாம். 3 விசில்லையே உங்களுக்கு நல்லா வெந்துடும். இது கொஞ்சம் கொதிக்கிற சூடு அடங்குனாக்கில் ரொம்ப ஆற விட வேண்டாம். லேசான சூடு இருக்கையிலே இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இதை அரைச்சி எடுக்கிறதோட இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்தால் தான் இது ருசியாக இருக்கும். உங்கள்கிட்ட மத்து இல்லைன்னா கனமான கரண்டி வச்சு கூட நீங்கள் மசிச்சிக்கலாம். இல்லை மிக்சியில் தான் அரைக்கணும் அப்படின்னா 2 சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு நீங்கள் அடிக்க வேண்டாம். தண்ணி அளவோடு சேர்த்து வேக வச்சா கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி நிறைய சேர்த்து வேக வச்சுட்டா கடையில் மேலெல்லாம் தெரிக்கும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சிட்டு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். எப்போதுமே கத்திரிக்காயில் கொஞ்சமாக காரல், லைட்டாக ஒரு காரல் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் புளி சேர்த்து வேக வச்சா தான் அது நல்ல ருசியாக இருக்கும். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். காரம் தேவைப்பட்டால் நம்ம காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துக்கணுமே தவிர மசாலா எதுவுமே இதுக்கு கிடையாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் கடைசல், தக்காளி கடைசலுக்கெல்லாம் உளுத்தப்பருப்பு ஜாஸ்தியாக தாளித்தா நல்ல ருசியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தாளிக்கையில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருந்ததுனால ஒரு 2 மிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். நல்ல வாசமாக இருக்கும். இதை சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் ரொம்ப பொன்முருவலாக வதங்கக்கூடாது, ஆனால் நல்லா வெந்து வதங்கிடணும். இந்தளவு வெங்காயம் வதங்கினாக்கில் நம்ம கத்திரிக்காயில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி கத்திரிக்காய் அடுப்பில் தான் ஏற்றி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். அந்த சூடான கத்திரிக்காய் கடைசலில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இது இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இது இந்தளவு கட்டியாக தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணியாக நிறைய விட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் ஜாஸ்தியாக போட்டு தண்ணி சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சத்தான ரெசிபியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.